இன்னைக்கு நம்ம விஸ்டம் டூத் தமிழ்ல ஞானப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது கடவாய் பல்களை பத்தி பார்க்கலாம். இந்த பல் பார்த்தீங்கன்னா நம்மளோட 17வது வயதுல இருந்து 25வது வயதுக்குள்ள வளர்ந்து வர ஆரம்பிக்கும். இந்த பல் வெளியே வரும்போதே நார்மலா அந்த சுத்தி இருக்கிற ஈர் பகுதி வீக்கமாகறனால அது மூலியமா வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வலி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் இல்லாம நம்மளோட காது வரைக்கும் இல்ல நம்மளோட ஒரு சைடு தலை வரைக்கும் கூட பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் அந்த பல் வெளியே வர்றதுக்கு போதுமான அளவு ஸ்பேஸ் நம்மளோட தாடை எலும்புல இல்லாதனால அந்த பல் என்ன பண்ணுன்னா பக்கத்து பல்லோட வேர் பகுதியை இடிச்சு அது மூலியமா வெளியே வர பார்க்கும். இதனால அந்த பல்ல இன்ஃபெக்ஷன் ஆகி அது மூலியமா வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பல்லு வெளியே வர முடியாம எலும்புக்குள்ளேயே மாட்டிருக்கிற கண்டிஷனுக்கு இம்பாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்துதான் அந்த பல் வெளியே வரும்போது சுத்தி இருக்கிற ஈர் பகுதி வீக்கமா இருக்கும். அதை மேல் பல்லு கடிக்கிறனால அந்த ஈர் பகுதி ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆகி அது மூலியமா வலி அதிகமாகும். இந்த மாதிரி ஈர் பகுதி மட்டும்தான் வீக்கமாகி அதனால வலி வருது அப்படின்னா அந்த ஈரை மட்டும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னாலே போதுமானது. ஒருவேளை அந்த பல் உள்ளேயே மாட்டி அது ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு வலி கொடுக்குது அப்படின்னா அந்த ஈர் பகுதியை சுத்தி விலக்கி அந்த பல்லை வெளியே எடுக்கிறது மட்டும்தான் இதுக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனா இருக்கும். நீங்க திண்டுக்கல் சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் ரோட்ல இருக்க நம்ம மிராக்கிள் டென்டல் கேரை கண்டிப்பா ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க. நம்ம எல்லா விதமான டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸும் குவாலிட்டியாகவும் பிரைஸ் அஃபோர்டபுளாகவும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி தரோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.